பெரிய சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்க விரும்பல லவ் குரு. நாம நேசிச்சவங்க இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இருந்தாலும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படணும். அப்படி இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போகட்டும். நம்முடைய காதுகளுக்கு அவங்க எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க இதெல்லாம் தெரியாமலே கூட இருந்துட்டும். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டோம்னா தாங்க முடியாதுன்னாரு துரை. சென்னையில ஒரு பிரபலமான கல்லூரியில் பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மின்னஞ்சலை தொடர்ந்து அழைத்து பேசினேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா தான் லவ் குரு உங்களுடைய நிகழ்ச்சி எனக்கு அறிமுகமாச்சு. ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் ஏதாவது ஒரு நினைவை கிளறி விட்டு போகும். அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கம் இருக்காது. கொஞ்ச நாளைக்கு பிறகு நானே விரும்பி கேட்க ஆரம்பிச்சேன். இப்போ அதை கேட்ட பிறகுதான் தூக்கமே வருதுன்னாரு. அந்த வார்த்தைகள் ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய வலியான நினைவுகளை அடிக்கடி என்னுடைய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சாரி கேட்டேன். ஐயோ என்ன லவ் குரு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய மனசுக்குள்ளார இருக்கிறத யார்கிட்ட கொட்டலாம் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆமா நீங்க சாரி கேட்க கூடாது, நான் தான் கேட்கணும்னாரு. என் காலேஜ்ல என் கூட படிச்ச மாதங்கிய நான் ஏன் அவ்வளவு லவ் பண்ணேன் அப்படிங்கறதும் எனக்கு தெரியல லவ் குரு. எங்க அப்பா சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்காக ஏன் அவளை தூக்கி போட்டேங்கிறதும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிரா தான் இருக்குதுன்னாரு துரை. ரேடியோ சிட்டியில இன்னைக்கு துரை என்ற நண்பருடைய மின்னஞ்சலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய மின்னஞ்சலை தொடர்ந்து அழைத்து பேசினேன். அவர் கல்லூரியில படிக்கும் போது காதலித்திருக்கிறாரு. அதை பத்தி தான் பேசினாரு. அவங்க பேர் மாதங்கி லவ் குரு. அவங்களும் நானும் வேற வேற கம்யூனிட்டி. எங்க அப்பா விடாப்படியா நின்னாரு. நம்ம ஜாதியை தவிர வேற எந்த ஒரு பொண்ணையும் நீ கூட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு. நான் மாதங்கிய கண்மூடித்தனமா காதலிச்சேன். இன்னும் சொல்ல போனா அவங்க தான் என்னை விட அதிகமா காதலிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய காதலும் குறைவானது கிடையாது. பட் என்னுடைய அப்பா சொன்ன உடனே எனக்குள்ளாரியே ஒரு ஆசிலேஷன் வர ஆரம்பிச்சது. ஆமா அப்பா கைவிட்டாருன்னா நம்ம எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கோழைத்தனமான முடிவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஆமான்னு சொல்ல தோணுது. பட் அப்போதைக்கு அதுக்கு என்கிட்ட ஜஸ்டிபிகேஷன் இருந்தது. பிரிஞ்சேன். ஆமா பிரிஞ்சதோட இல்லாம வழக்கம் போல காதல் தோல்வியினுடைய விளிம்புல நின்று யார் யாரு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தான் நானும் பண்ணேன். குடிச்சேன், தாடி வச்சுக்கிட்டேன், மற்றவங்களுடைய சுய பரிதாபத்தை சம்பாதிக்கிறத மட்டுமே ஒரே குறிக்கோளா வச்சிருந்தேன். ஒரு கடத்துக்கு மேல எனக்கே பயம் இருந்தது, இதுலயே வாழ்க்கை அழிஞ்சிருமோன்னு. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட போய் தொட்டேன்னாரு துரை. எதையுமே மறைச்சு பேசல, சுத்தி வளைச்சு பேசாம நேரடியாக சொல்றாரு. தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த காதல் அது கைவிட்டு போன பிறகு அந்த காதல் தோல்வியில என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிருக்கிறாரு. ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்க உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை loveGuru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. துரை என்ற நண்பருடைய மின்னஞ்சலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசினாரு. ஒரு கடத்துக்கு மேல எனக்குள்ளார வந்த பயமே என்ன ஆட்டோமேட்டிக்கா மீட் எடுத்துச்சு. இதுக்கு மேல இதே பாதையில நீ போனீங்கன்னா உன் பக்கத்துல இருக்குது மரணம் அப்படிங்கிற ஒரு அலாம் எனக்குள்ளார அடிச்சது. சரி ஓகே திரும்பலாம் அப்படின்னு தோணுச்சுன்னாரு. ஓகே சோ உங்களை நீங்களே மீட் எடுத்திருக்கீங்க, அதுதான் சாத்தியமும் கூட. அதற்கு பிறகு உங்களுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு. பிஜி படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தேன். ஆமா அப்படிதான் இந்த ஊர் என்ன அரவணைச்சுச்சு. என்னுடைய அப்பாவுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, மாதங்கியை நான் மறக்கணுங்கிறதுக்காகவே அனுப்பி வச்சாரு. சரி ஓகே போனாரு. இல்லைன்னா அவருக்கு என்ன எங்கேயும் அனுப்புறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. புது நண்பர்கள், புது ஊர், புது கல்லூரி மனசுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் மாதங்கி என்னால மறக்க முடியல. அவ பத்தின நினைவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் பேச ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழும். பட் அது மாதிரியான ஒரு கேள்வி எழாம நான் பாத்துக்கிட்டேன். கூடவே இன்னொரு நபரும் சேர்ந்து பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட பேரு லக்ஷ்மினாரு. குட். சோ இப்போதைக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையாக அவங்க தான் இருக்காங்க நான் நம்புறேன். எஸ் யூ ஆர் ரைட் அப்படின்னாரு. சோ லக்ஷ்மி எப்படி துரையுடைய வாழ்க்கையில இணைந்தாங்க. ஏற்கனவே ஒரு காதல், அந்த காதலுக்கு துரையுடைய அப்பா என்ன காரணத்தை பேஸ் பண்ணி எதிர்ப்பு சொன்னாருன்னா வேறு ஜாதி அப்படிங்கிறது தான். லட்சுமி மட்டும் எப்படி ஏத்துட்டு இருப்பாரு? இந்த கேள்விகள் எல்லாம் நம்முடைய மனதில் வருது இல்லையா? அதை பத்தி தான் துரை பேசினாரு, பகிர்ந்துகிட்டாரு. உங்களுடைய ஷோல அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, இவங்க இல்லாத ஒரு உலகத்தை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்க வரைக்கும் தான் அந்த காதல் இருக்கும்னு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை எனக்குள்ளார நான் வளர்த்துக்கிட்டேன் அப்போதைக்கு. ஆமா லட்சுமி இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால என்னுடைய அப்பா கிட்ட பேசக்கூடிய தைரியமும் வந்துச்சு. அவதான் வேணும். ஏற்கனவே ஒருத்திய ஜாதியை காரணமா காட்டி தூக்கி போட வச்சீங்க. அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு இன்னும் ஒரு வாழ்நாள் தேவைப்படும். ஆமா இந்த வாழ்க்கையில கண்டிப்பா என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியாது. அதுக்கு பிராய்ச்சித்தமாவது நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே ஜாதி அந்தஸ்து என்ன நினைப்பாங்க ஊர்ல அது இதுன்னாரு. மொத்தத்துல உங்களுக்கு இந்த ஊரும் சமூகமும் தான் முக்கியம். நான் முக்கியம் இல்ல, என்னுடைய சந்தோஷம் முக்கியம் இல்ல. இவ்வளவு சுயநலமா யோசிக்கிற நீங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்தேன். 7 வருஷம் ஆச்சு சொந்த ஊருக்கு போயினாரு துரை.
எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. எனக்கு துரை என்ற நண்பருடைய விண்ணச்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கல்லூரியில பேராசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசினாரு. லட்சுமிக்கும் எனக்கும் திருமணம் நடந்துச்சு. அவங்களுடைய வீட்டுல பார்ட்லி ஓகே, அவங்களுடைய வீட்லயும் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. இருந்தாலும் கண்மூடித்தனமாக எதிர்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் நின்று நடத்தி வச்சாங்க கல்யாணத்தை. அண்ட் சந்தோஷமான வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குதே தவிர வருத்தம்லாம் கிடையாதுன்னாரு. நம்முடைய காயங்களை நாம மறக்கிறதுக்கு காலம் மட்டுமல்ல, காதலும் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல லவ்கரு. அடிக்கடி உங்களுடைய ஷோல நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதை நான் உணர்ந்தேன். ஆமா, மாதங்கிங்கிற வார்த்தையை நான் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சேன். இன்னும் சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையில அவங்கள பத்தின நினைவுகளே இல்லைங்கிற அளவுக்கு அழகான நினைவுகளை லட்சுமி எனக்கு பரிசா கொடுத்தாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க் பண்ணுனாரு. ரேடியோ சிட்டில எனக்கு துரை என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசினாரு. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான், மனநிறைவோடு தான் போயிட்டு இருந்தது. ஆனா லாஸ்ட் ஒரு 7 to 8 months முடியல குரு. மனசுக்குள்ளார பல கேள்விகள், எண்ணங்கள். மாதங்கிங்கிற கேரக்டர் எங்க இருக்காங்க, என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காமலே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். தேடி பிடிச்சு ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. ஜஸ்ட் சேட் பண்ண ஆரம்பிச்சேன். தயக்கத்தோடு தான் அந்த ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணேன். டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கூட அக்செப்ட் பண்ண மாட்டியான்னு. அக்செப்ட் பண்ண டெக்ஸ்ட் பண்ணாங்க. நம்பர் கேட்டாங்க. இல்ல வேணாம், உன் குரல் கேட்டா என்னால அந்த உறுதியோட இருக்க முடியுமான்னு தெரியல. என்ன அவங்களும் அதுக்கு பிறகு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல லவ் குரு. மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சான். ஏதோ பிரச்சனை என்னன்னு முழுசா சொல்லக்கூட இல்ல. உன் கூட பேசணும்னு 2-3 தடவை அவங்க கேட்டும் என்னால பேச முடியல. ஏதோ ஒரு சின்ன கில்ட் ஃபீல் எனக்குள்ளார இருக்குது. அவங்கள நான் தான் விட்டுட்டு வந்தேன். அப்படி வந்திருக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இப்போ வருது லவ் குரு. நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃப். திடீர்னு ஃபேஸ்புக் மூலமா ஏன் அவங்க திரும்ப என்னுடைய வாழ்க்கையில வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எண்ணம் வருது. அட்லீஸ்ட் அவங்க ஏதோ ஒரு மூலையில நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கிற ஒரு நினைப்போடையே நான் வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பேன். பட் இன்னைக்கு திருமணமாகி அதுவும் 2 குழந்தைகளோட, ஆமா லவ் குரு, 2 பெண் குழந்தைகளை கையில வச்சுட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேள்விப்பட்ட போது மனசே இல்ல லவ் குரு. அன்னைக்கு முழுக்க தூக்கமே இல்ல. அன்னையில இருந்து தூக்கமே இல்ல. அதுதான் சொல்லணும்னு தோணுதுன்னாரு. என்ன சொல்றதுன்னு தெரியலங்க, கண் கலங்குது. இங்க அதிகமா ஒருத்தங்க நம்ம மேல அன்பு காட்டினாங்கன்னா அது பல நேரங்கள்ல நமக்கு அவஸ்தையா தான் படுது. ஆனா அது மிகப்பெரிய தப்பு லவ். ஒரு நேரத்துல நம்ம சட்டுன்னு நின்று திரும்பி பார்த்து ஏங்குவோம், நம்ம மேல யாராவது ஒருத்தங்க அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மொமெண்ட்ல இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட ஜீவன் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அதை தவிர்த்துடலாம் என்னாரு ஃப்ரெட்ரிக். ரேடியோ சிட்டில இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போற வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரர். தொடர்ந்து பேசினாரு. ஒரு பிரபலமான சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் லவ் குரு. நிறைய பேருடைய அன்பை உதாசீனப்படுத்திருக்கேன். என் மேல அன்பு வைத்தவர்கள் எல்லாம் கடைசியா காயங்களை தான் நான் பரிசா கொடுத்திருக்கிறேன். அந்த நேரத்தில் தெரிஞ்சு பண்ணு, தெரியாம பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. தெரிந்து பண்ணிருந்தாலும் தெரியாம பண்ணிருந்தாலும் ஒரு சாரி கேட்கணும்னு தோணுது. அதற்காக தான் இந்த மின்னஞ்சல் சொன்னாரு. ஸோ இட்ஸ் வெரி பிளைன் அண்ட் சிம்பிள். அவருடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் அன்பு செலுத்தினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பதிலுக்கு காயங்களை கொடுத்திருக்கிறாரு. ஃப்ரெட்ரிக் போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை லவ் குருவாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு ஃப்ரெட்ரிக். தொடர்ந்து பேசினாரு. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் குரு எனக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யார் கூடயும் பேசக்கூடாது. பேசினாங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும். அவங்க கூட சண்டை போடுவேன். உனக்கு நான் வேணுமா அவங்க வேணுமான்னு கேட்பேன். இந்த ஆட்டிடியூட் எனக்குள்ளார இருந்துகிட்டே இருந்திருக்குது. மேபி சின்ன வயசுல எனக்கு ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் கூட இருந்திருக்கலாம். நான் வளர வளர அதுவும் எனக்குள்ளார வளர்ந்துருக்குது. காலேஜ்லாம் வரும்போது என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி என்னை விட்டு நிறைய பேர் ஒதுங்கி தான் இருந்தாங்க. ஆனா அவ்வளவு பேருக்கு மத்தியில என் பக்கத்துல வந்து என் கூட உட்கார்ந்து பேசி, கவலைப்படாத உன் பக்கத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்பை முதல்ல நான் ஃபீல் பண்றதுக்கு காரணம் none other than நான்சி. ஆமா லவ் குரு, அவதான் என்கிட்ட முதல்ல அன்பு காட்டினா. அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்னங்கறத உணர்த்தினா. கவலைப்படாத, உன்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்ல, நீ ஏன்டா அப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்தா. இந்த மாதிரியான ஒரு ஷோல்டர் நம்முடைய லைஃப் முழுக்க ஏன் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னும் சொல்ல போனா ரொம்ப செல்ஃபிஷான ஒரு தாட் தான். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவது அவ என்னுடைய லைஃப்ல இருக்கணுங்கிற மாதிரியான தாட்ஸ் எனக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சதுன்னாரு. ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். இந்த உலகத்துல நம்மள யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும்போது நம்மளை பத்தி யாரோ ஒருத்தங்க லேசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா கூட அவங்களுடைய பாதங்கள் அப்படியே சரணடைஞ்சிட மாட்டோமாங்கிற ஒரு எண்ணம் வரும். சோ அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தபோது ஃப்ரெட்ரிக்குடைய வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சமாக வந்திருக்காங்க நான்சி. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்கள் என்ன?
நான்சி என் மேல அன்பு வைக்க வைக்க எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சதுல குரு. ஆமா, எனக்கு என்னவோ என் மேல அன்பு வைக்கிறவங்க எல்லார் மேலேயும் ஒரு பயம் உருவாகும். எங்க அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தினால நான் கொஞ்சம் கொஞ்சமா நான்சி விட்டு விலக ஆரம்பிச்சேன் ஃப்ரெட்ரிக். ரேடியோ சிட்டில இன்னைக்கு ஃப்ரெட்ரிக் என்ற நண்பருடைய மின்னஞ்சல் பதிவுகளை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அன்பை உதாசீனப்படுத்தியவன் என்றுதான் தன்னை அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. தொடர்ந்து பேசினாரு. காரணமே இல்லாம அவளை விட்டு விலக ஆரம்பிச்சேன். போன் பண்ணி அழுவா, என் கூட ஏன் பேசாம இருக்க ஃப்ரெட், என்ன ஆச்சுன்னு கேட்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு கடுப்படிப்பேன். அப்படியே கோவத்தை கொட்டுவேன் லவ்கரு. என்னுடைய வார்த்தைகள் அவளை அப்படியே சுட்டு பொசுக்கும். எனக்கே தெரியும் அந்த வார்த்தைகள் பேசி முடிச்சதுக்கு பிறகு என்னாலேயே ஜீரணிக்க முடியாது. ஏன் அவளை அவ்வளோ அவாய்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே, இனிமே அவள் நம்மளை நோக்கி வரமாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கே வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவளை நான் ஹர்ட் பண்ணியிருந்தேன். பட் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளவுக்கு பிறகும் நீ வேணும்னே ஏதோ பண்ற, எனக்கு ஏதோ தப்புன்னு தெரியுது, பட் என்ன தப்புன்னு தான் தெரியல, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா திருத்திக்கிறேன், உன் காலில் கூட விழுந்து கெஞ்சுறேன்னா. இந்த மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பெண் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். பட் நான் பண்ண புண்ணியத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு பல மடங்கு பாவம் பண்ணிட்டேன். இன்னும் 7 ஜென்மத்துக்கும் அழிக்க முடியாத பாவம்னாரு. நம்முடைய தகுதிக்கு மீறின ஒரு நபர் நமக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நமக்குள்ளார ஒரு இன்செக்யூர் ஃபீல் வரும் லவ்கரு. இதை எல்லோருமே கடந்து வருவாங்க இல்லையா? அப்படிதான் நான்சியுடைய கேஸ்ல எனக்கும் வந்ததுன்னாரு ஃப்ரெட்ரிக். ரேடியோ சிட்டில எனக்கு ஃப்ரெட்ரிக் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என் மேல அன்பா இருந்தா அந்த அன்பை நான் தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு பயம் கூடவே அவன் மேல ஒரு பொசசிவ்னஸும் எனக்கு வந்தது. ஆமா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், ரொம்ப ஜோவியலா எல்லார் கூடயும் பேசுவா, பழகுவா. இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு முரடன, ஒரு மூடன அன்பு காட்ட முடியுமா யாராலையாவது? என் மேல ஒரு அன்பை காட்டியிருக்கானா அவ எப்படி இருந்திருப்பா? அவ எல்லாரும் மேலேயுமே அன்பா இருக்கிறவ. பட் அவ என்னுடைய அன்புக்காக ஒரு கடத்துக்கு மேல ஏங்கினா. அவளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, அவளுடைய கண்ணீருக்கு மதிப்பே கொடுக்காம, அவளுடைய அன்பை உதாசீனப்படுத்தி தூக்கி விட்டே இருந்துச்சு லவ்கரு. பட் இப்போ இந்த மொமெண்ட்ல நின்று திரும்பி பார்த்து ஃபீல் பண்ற. ஆமா லவ்கரு, இன்னைக்கு என்னுடைய லைஃப்ல யாருமே இல்லைங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் எனக்குள்ளார இருக்குதுன்னாரு. ஓகே, இல்ல மறுபடியும் போயிட்டு நீங்க நான்சி கிட்ட பேசியிருக்கலாமே ஃப்ரெட்ரிக்னு. எந்த முகத்தை வச்சுட்டு போயிட்டு பேச சொல்றீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு போயிட்டு பேச சொல்றீங்க? உன் காலில் விழுந்த கெஞ்சி கேட்கறேன்னு கேட்டபோது எட்டி உதச்சிருக்கேன். ஏன் என்ன போட்டு டார்ச்சர் பண்ற? எனக்கு தெரியாதா இதெல்லாம் நீ சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருக்கேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டிருக்கேன். தெரியல, இன்னைக்கு நான் போயிட்டு அவன் முன்னாடி நின்னாலும் அவளுக்கு என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிக்கிறதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார ஆழமா வந்ததற்கு பிறகு திரும்ப போய் நிக்கிறது வேஸ்ட்னாரு. பலருமே நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு தவறு தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை நமக்கு தெரியறதே இல்லை. அவங்க இல்லாது போன பிறகுதான் அவங்க இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் நம்முடைய மனசுக்குள்ளார வரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுல தான் இப்ப ஃப்ரெட்ரிக்கும் இருக்கிறாரு. இங்க அபண்டன்ஸ் ஆஃப் லவ் முதல்ல அவருடைய வாழ்க்கையில ஃபீல் பண்ணப்பட்டிருக்குது. ஆமா, நான்சி அன்பை பொழிஞ்சிருக்காங்க. ஒருவேளை கொஞ்சம் கூட அன்பே கிடைக்காது, நமக்கு இவ்வளவு பெரிய அன்பு கிடைச்சு நாளைக்கு அது இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு எண்ணம் வந்து அதுவே அவருக்குள்ளார ஒரு இன்செக்யூர் ஃபீலை கிரியேட் பண்ணி, சில நேரங்கள்ல அன்பு வேணும் அப்படிங்கறத கூட நமக்கு சொல்ல தெரியாது. உன்னோட அன்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா, உன்னுடைய அன்பு எனக்கு வேணும், பட் இந்த அன்பை கொடுத்துட்டு நாளைக்கு நீ இல்லாம போயிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தின் காரணமா அவர் நடந்துக்கிட்ட விதம் எனக்கு நான்சியை தள்ளி போக வச்சிருக்குது. பட் இன்னும் நான்சிக்கு திருமணம் ஆகல. பட் ஸ்டில் வாழ்க்கையில் அவங்க ஏதோ ஒரு தூரத்தில், இன்னும் சொல்ல போனா திரும்பி போய் அவரால் டச் பண்ண முடியாத ஒரு தூரத்தில் இருக்கதா ஃபீல் பண்றாரு. அதை பத்தி கொஞ்சம் கூட பேசவே விருப்பப்படல. எங்க இருக்காங்க, என்ன ஏது எதையுமே சொல்லவும் விரும்பல ஃப்ரெட்ரிக். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஃப்ரெட்ரிக் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள், தோழிகள் என எல்லோருக்குமே, நம்ம மேல அன்பு செலுத்தக்கூடிய நபர்களுக்கு நம்ம திரும்ப ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா அவங்க நமக்கு செலுத்தக்கூடிய அன்பை விட கொஞ்சம் அதிகமான அன்பை அவங்களுக்கு திரும்ப அதிகமா செலுத்தணும். அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. கோடி கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களும் ஆபரணங்களும் விலை மதிப்பற்ற பொருட்களும் அந்த அன்பு கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை மன நிறைவை கொடுக்கவே கொடுக்காது. ஐயோ, அவங்க மேல கொஞ்சம் அன்பு செலுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது அவங்க இல்லைன்னா அந்த அன்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க?